This video sponsored by SBO Digital Marketing. இங்கே வந்துட்டு ஆன்லைன் ஜாப்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது, பார்ட் டைம் ஜாப்ஸு. மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்காங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்துருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தெரியாத கடவுள் வந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்ச கடவுள் அப்படின்னு சொன்னாலே விநாயகர், முருகன், சிவன், அம்மன், விஷ்ணு, இந்த மாதிரி இருக்கிற கடவுள்களை, பிரம்மா, அதாவது பிரம்மாவுக்குன்னே ஒரு சில கோயில் தான் திருச்சியில் மட்டும்தான் அமைஞ்சிருக்குது. அந்த கோவில்களையும் தவிர்த்து, அந்த கடவுள்களையும் தவிர்த்து நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்க, நம்ம ஊருக்கு பாதுகாவலராக இருந்துக்கிட்டு இருந்த கடவுள் 5 பேரை தாங்க நம்ம மறந்துட்டோம். ஆனால் அவங்கள பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் யார் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் கடவுளாக முனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு கடவுளை தாங்க பார்க்க போகிறோம். அவரை முனீஸ்வரர்னு சொல்லுவாங்க, முனீஸ்வரன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்கங்க. கிராமங்களை பாதுகாக்கும் காவல்துறை கடவுள் அப்படின்னு இந்த ஒரு கடவுளை சொல்கிறாங்க. வெகு காலமாக வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு தண்டம், வெள்ளையாடை, அதுக்கப்புறம் வந்துட்டு கரிகாலன் காலத்து நம்பிக்கைகள் கூட இங்கே வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் மட்டும் இதுக்கு ஆலயங்கள், கோவில்கள் இது எல்லாமே இருக்குதுங்க. இங்கே வந்துட்டு எதுக்காக பூஜை பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் சண்டைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், தொழிலில் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பூஜை பண்ணிட்டு வருவாங்கங்க. 2வது கடவுளாக இந்த கடவுளை வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குங்க. அந்த கடவுள் தாங்க கருப்பசாமி. நம்ம ஊருக்குள்ளே வீதி காவலராக வந்துட்டுருக்க கடவுள் தாங்க. நேர்மையானவர், பொய்யை சொன்னால் கொஞ்சமும் சகிக்காதவர். அதாவது நேர்மையாக இருப்பாங்க, பட் ஆனால் பொய் சொல்கிறவங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கலாம் யோசிக்காமலே தண்டிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கடவுள் தாங்க கருப்பசாமி. வாகனம் இல்லாமல் வைக்கிற கடவுள், எந்த ஒரு வாகனமும் இல்லாமல் இருக்கிற கடவுள். ஆனால் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெலாம் கருப்பசாமிக்கு வந்துட்டு வெள்ளை குதிரையில் வந்துட்டு உலா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில கோவில்களில் அப்படி இருக்கும் போலங்க. ராத்திரியில் பஜனை, பைரவ பூஜை இது எல்லாமே நடந்துகிட்ருக்குங்க. அதாவது திருவிழாக்களும் நடந்துகிட்ருக்குதுங்க. 3வதாக நம்ம பார்க்க போகிறது ஐயனார். கிராமங்களை முழுசாக பாதுகாக்கும் வீரக்கடவுள். குதிரை மேலே இராணுவத்தோடு வருவார். பக்கத்தில் கருப்பசாமி, பேய், பூதங்கள் கூட இருக்காங்க காப்புக்காக. எப்படின்னு பார்த்தீங்களா, பேய் பூதங்களை கூட வந்துட்டு ஐயனார் கூடவே வச்சிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 4வதாக நம்ம பார்க்க போகிறது மதுரை வீரன். மதுரை ஆண்டுட்ருக்க ஒரு சாமி தாங்க. வீரத்துக்கு சின்னமாக இருக்கிறவர், மதுரையில் காவலானவர், நீதிக்கு சின்னம், இவருக்கு வீராடி கடவுள்னு பேர் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது கட்டுக்காவலர். இந்த கடவுளை வந்துட்டு மேக்ஸிமம் யாருக்கும் தெரிஞ்சிருக்க சான்சஸ் இல்லைங்க. சில பகுதிகளில் மட்டும்தான் தெரிஞ்சிருக்க இந்த கடவுள். ஊருக்கு வெளியே கட்டுப்பாடுகளோட நெருக்கமான இடத்துல ஆலயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பசு, நிலம், இயற்கை பாதுகாப்புக்காக இவரை வந்துட்டு வழிபடுறாங்க. எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்தர் கூட இவரை நம்பியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நாம் பெரிய பெரிய கோயில்களுக்கு போகிறோம், ஆனால் நம்ம ஊர் பக்கத்தில் பாதுகாவலராக இந்த கடவுள்களை நாம் மறந்துடக்கூடாதுங்க. இது போன்ற இன்னும் நிறையா கடவுள்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.